இப்போது நம்ம வந்திருக்க இடம் வந்து தனாங் பக்கத்தில் இருக்க மார்பிள் மவுண்டெயின். பானா ஹில்ஸ் ட்ரை பண்ணோம். அங்கே ஒரே க்ளவுடியாக இருந்ததுனால வியூ சரியாக இல்லைன்னு இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அதனால் நாளைக்கு ப்ரோக்ராமை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு மார்பிள் மவுண்டெயின் வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு 250-300 படி ஏறி தான் மேலே வந்திருக்கோம். இது ஒவ்வொரு படியும் கிட்டத்தட்ட 1 அடி டு 1.5 அடி ஹைட் இருக்குது. ஸோ ஏறுறது கொஞ்சம் சிரமம்தான். பயங்கரமாக மூச்சு வாங்கும். ஹார்ட் டிசபிலிட்டி இருக்கவங்களும் ப்ரெக்னென்ட் உமன்ஸும் இந்த ஏரியா விசிட் பண்ணுறதுக்கு நாட் அட்வைசபிள் அப்படின்னு இன்டர்நெட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மார்பிள் மவுண்டன் சிட்டி வியூ. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, இந்த சிட்டி உள்ளே என்ட்ராகும் போதும் சரி, இந்த கீழே ஃபுட்ஹில்ஸ்லேயும் ஃபுல்லாகவே மார்பிள்னால் செஞ்ச ஸ்கல்ப்சர்ஸ், சிலைங்க நிறைய விற்கிறாங்க. அதுலேயும் புத்தா ஸ்டாச்சு அதிகம். இயேசு இருக்கார், நம்ம ஊர் சிவன் இருக்கார். ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக 1 feet ஹைட்லேருந்து ஆரம்பித்து அபவ் 20 feet ஹைட் வரைக்கும் ஒரே கல்லில் செஞ்ச ஸ்டாச்சுஸ் நிறையா இருக்குது. அதோட வீடியோஸ் கீழே போகும்போது பார்ப்போம். நான் அந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மவுண்டெயின் அந்த பக்கம் இருக்கிறது இதெல்லாம் ஏற முடியாது, ஸ்டெப்ஸ் இல்லை. நம்ம இருக்கிற மவுண்டனுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுவே ஒரு பெரிய மலை தான். இதில் ஏகப்பட்ட இடம் மேலே இருக்குது. நம்ம ஊரில் கோவில்னு சொல்கிறத இவங்க வந்து இங்கே வந்து பகோடா அப்படின்னு சொல்கிறாங்க. பகோடா அப்படின்னா இங்கே வியட்நாமில் கோவில் போல் இருக்குது. இங்கே மேலே பகோடாவும் இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பகோடாவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.